அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அரசன் தன்னுடைய அரசவைக்கு நேர்மையான ஒருத்தரை வேலைக்கு தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சார். அதுக்காக ஊரில் இருக்க எல்லோரையும் கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு நெல் விதை கொடுத்தாரு. இந்த விதையை யார் நல்லா முளைக்க வச்சு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அரசவையில் ஒரு நல்ல பதவி தரேன் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் அந்த விதையை கொண்டு போய் நட்டு வச்சாங்க. சில நாட்களுக்கு பிறகு நல்ல பசுமையான வளர்ந்த செடிகளோட அரசவைக்கு வந்தாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோட, காலியான தொட்டியோட வந்தார். அரசன் கேட்டார், ஏன் உன்னுடைய விதை முளைக்கலையா அப்படின்னு கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அரசே, நான் முடிஞ்சளவு முயற்சி பண்ணேன், நல்லா தண்ணி ஊற்றினேன், நல்லா பராமரித்தேன், ஆனால் இந்த விதை முளைக்கவே இல்லை, அதை தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போது அரசன் சிரித்தார். யாருக்கும் ஒன்றும் புரியல. சிரிச்சுட்டு அரசன் சொன்னார், இந்த அரசவையில் அந்த பதவி உனக்கு தான் அப்படின்னு சொன்னார். மற்றவங்களாம் ஆச்சரியப்பட்டு நாங்கள் பசுமையான செடிகளோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அப்போ அரசன் சொன்னார், நான் கொடுத்தது வேக வைத்த நெல் விதை. அதை நீங்கள் என்ன பண்ணாலும் அது எப்போவுமே முளைக்காது. நீங்கள் எல்லாம் வேறு விதையை நட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் இவர் மட்டும்தான் உண்மையை அப்படியே சொன்னார். அதனால தான் அரசவையில் இவருக்கு வேலைன்னு சொன்னேன், இவருக்கு அந்த பதவின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்டோரியிலிருந்து நமக்கான டேக்அவே, திறமை நம்மை உயர்த்தலாம், ஆனால் நேர்மையே நம்மை நிலையாக உயர்த்தும். சிந்திச்சு பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ்.